என்னது திருவள்ளுவருக்கு காவி உடை காவி நிறம் பூசி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் பண்ணின திரு வைகோ அவர்களையும் மதிமுக காரங்களையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவதுங்க திருவள்ளுவர் எந்த ஒரு ஜாதிக்கும் மதத்துக்கும் இனத்துக்கும் அப்பாற்பட்டவர். அவர் எழுதிய திருக்குறள் உலக பொதுமறை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அப்படி இருக்கிறப்ப அவருக்கு ஒரு குறிப்பிட்ட மதத்தின் காவி நிறத்தை பூசுவது அப்படின்றது உலகளாவிய இருக்கிற பொதுத்தன்மையை சுருக்கிற மாதிரி ஆயிரும். அதே மாதிரி தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக ஏத்துக்கிட்ட திருவள்ளுவரோட படம் வெள்ளை நிற உடை அணிந்துதான் இருக்கு. எந்த ஒரு மத அடையாளமும் இல்லாம இருக்கு. இதுவே ஒரு நடுநிலைத்தன்மையாகவும் பார்க்கப்படுது. அதனால திருவள்ளுவர் வெள்ளை நிற உடை அணிந்தாரா இல்ல காவி நிற உடை அணிந்தாரா அப்படின்றத பார்க்கறத விட்டுட்டு அவர் கற்றுக் கொடுத்த மனிதநேயம், ஒழுக்கம், சமத்துவம் இந்த மாதிரி கருத்துக்களை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பார்க்குறதே முக்கியமாக கருதப்படுது. அதனால திருவள்ளுவரை ஒரு குறிப்பிட்ட மதத்துக்குள்ளேயும் ஒரு குறிப்பிட்ட நிறத்துக்குள்ளேயும் சுருக்குறதை விட்டுட்டு எல்லா மனிதர்களுக்கும் பொதுவான வழிகாட்டியாக பார்க்குறது ரொம்ப நல்லது.